ஃபஸ்ட்டு எங்கே போகிறோம்? ஃபஸ்ட்டு வைஷு கடைக்கு போயிட்டு ப்ளவுஸை கொடுத்துடலாம். ஓகே. அப்புறமே சாரு வீட்டுக்கு போகணும். அங்கே எதுக்கு போகிறோம்? இருக்குது, முக்கியமான விஷயம் இருக்குது. அது அங்கே போனதுக்கப்புறம் சொல்லுவா, ஓகேயா? அது அங்கே போனால் உனக்கே தெரியும். ஏன் காவியா, உனக்கு ஏதாவது என் கூட 2 நாளாக நான் உன் கூட இருக்கேன்ல, ஏதாவது உனக்கு வித்தியாசம் தெரியுதா? என்னடி மொட்டையா வித்தியாசம்னா? இல்லடி, யாரோ என்னை ஃபாலோ பண்ணுற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது. நான் எங்கே போனாலும் என் கூடவே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனால் திரும்பி பார்த்தா யாருமே இல்லை. இதனடி புது கதையாக இருக்குது. ரொம்ப நாளாகவே அப்படி தாண்டி இருக்கு. வாடி. ஏய், இதான் வைஷுவோட கடையாடி. ஏய், இது அவளோட கடை இல்லடி, அவள் வேலை பார்க்குறது. ஓஹோ, சரி சரி. எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்கள், வைஷ்ணவி இருக்காங்களா? கூப்பிட்றேன், வெயிட் பண்ணுங்க. ஓகே. ஹே வைஷ்ணவி, சொல்லுடி. உன்னை தேடி 2 பேர் வந்திருக்காங்க. என்னடி சொன்னாங்க? வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. எங்கே இருக்காங்க? ஃப்ரெண்டில் தான்ப்பா வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, நான் பார்க்குறேன். ஏய் காவியா, சிந்து, வாங்கடி. என்ன வைஷு, எப்படி இருக்க? ரொம்ப நல்லா இருக்கேன்டி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? இருக்கோம். வைஷு, ப்ளவுஸ் கொடுக்கறதுக்காக வந்தேன் வைஷு. நானும் காலையில வெயிட் பண்ணேன், இவ்வளோ லேட்டாக வர. இல்லடி, நாங்கள் திடீர்னு தானே பிளான் பண்ணாங்க, அதனால எல்லாத்துக்குமே நாங்களே தான் போயிட்டுருக்கோம். சிந்து இல்லைனா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். புரியுதுடி, வேறு எதுவும் ஹெல்ப் வேணும்னாலும் கேளு, ஓகே? கண்டிப்பாக வைஷு. வைஷு, நாங்கள் சார வீட்டுக்கு போகிறோம்டி, வரியா? இப்போ எப்படிடி என்னால் வர முடியும் டியூட்டி டைமில்? நான் கேட்டேன்னு சொல்லுங்கள் அவளை. கண்டிப்பாக சொல்கிறேன்டி. சரி, நீ ப்ளவுஸை கொடுத்துட்டு போ. ஒரு நிமிஷம், வெள்ளையே வச்சுருக்கேன், சேரில் எடுத்துகிட்டு வரேன். நீ சாருவை இடையில பார்த்தியாடி? இல்லை சிந்து, நான் பார்க்கவே இல்லை. தர்ஷினி மேரேஜில் பார்த்தது தான், அதுவும் அவள் அதிகமாக பேசல. எனக்கும் ஒர்க் இருக்குன்ட்டு வந்துட்டேன். பெர்மிஷன் தான் போட்டு வந்தேனா, அதனால் வந்துட்டேன். சரிடி சரிடி. இந்தாடி, இதில் அளவு ப்ளவுஸும் இருக்குது, லைனிங் துணியும் இருக்குது, மெயின் பீஸும் இருக்குது, ஓகேயா? ஏய், உன்ட்ட நான் வாங்க சொன்னாடி சில்க் காட்டன் ப்ளவுஸு. அதாண்டி வாங்கி வச்சுருக்கேன். சரி சரி. சரி, நாங்கள் வரட்டுமா? ஓகேடி, பார்த்து போங்க. சாருவை ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக சொல்கிறோம்டி. பாய். பாய்டி. சாரு, சாரு. ஏய் வாங்கடி, உள்ள வாங்கடி. வெள்ள நின்னு கூப்பிட்டு இருக்கீங்க, உட்காருங்கடி. சொல்லுடி சாரு, ஏதோ இம்பார்ட்டண்டா பேசணும்னு வர சொன்னேன். ஆமா காவியா, முக்கியமான விஷயம் தான். ஏய் ராமண்ணா எங்கடி? அண்ணா வீட்ல இல்லடி, அதனால தான் உங்களை வர சொன்னனே. அண்ணனுக்கு தெரியாம என்ன விஷயம்? நீ வேறடி, கம்மனடி, நானே பயந்து போய் இருக்கேன், குழப்பமாவும் இருக்கேன், அதனால தான் உங்களை வர சொன்னேன். வைஷு கிட்ட தான் ஃபர்ஸ்ட் சொல்லலாம்னு நினைச்சேன், அவளுக்கு தான் ஃபோன் இல்லையே. யார் சொன்னா அவள்கிட்ட ஃபோன் இல்லைன்னு? அவளுக்கு ஃபோன் பண்ணிட்டு தானே நான் அப்போ அவளோட கடைக்கு போயிட்டு ப்ளவுஸை கொடுத்துட்டு வந்தேன். அப்படியா? எனக்கு எதுவும் தெரியாதேடி. நீ வந்து முதல்ல உட்காரு, நின்னுட்டே பேசிட்டு இருக்க. ரூமுக்கு போலாம் வாங்கடி. ஏய், இங்கேயே காத்தோட்டமா சூப்பரா இருக்குடி, இங்கேயே உட்காந்துக்கலாம். சரி, உங்க இஷ்டம். நான் இப்போ ஏன் கூப்பிட்டேன் தெரியுமா உங்களை? சொல்லுடி, அதை தாண்டி வந்ததுலேருந்து கேட்டுட்டு இருக்கேன். காவியா, சிந்து, என் அண்ணாக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. சரி. அவங்க பேர் வந்து அருண். நாங்கள் ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கிறதுல இருந்தே அண்ணாவும் அவங்களும் ஒன்னாவே தான் இருந்திருக்காங்க. இப்போ வரைக்கும் திக் ஃப்ரெண்ட்ஸ் தான் 2 பேருமே. ஏய், வளன்னு இழுக்காம விஷயத்த சொல்லுடி. இல்லடி, 2 நாளைக்கு முன்னாடி அவங்க வந்து என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? அவங்கள எனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டாங்க. பாரா, வேற என்ன சொன்னாங்க? ஏய் அதாண்டி கேட்டாங்க, சாரு என்ன உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டாங்க. நீ என்ன சொன்ன? சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டுங்கிற, எப்படியும் கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு க்ரஷ்ஷாவது இருந்திருக்குமே. சும்மா ரெடி சிந்து, நான் அவங்க கூட பேசினது கூட கிடையாது. இப்போ வரைக்கும் நான் சின்ன பிள்ளையா இருக்கிறதுலேருந்து இப்போ வரைக்கும் எங்கள் வீட்டுக்கு போக வர இருப்பாங்க. ஆனால் ஒரு நாள் கூட வந்து அண்ணா எங்கன்னு கூட என்கிட்ட கேட்டது கிடையாது. நேராக வருவாங்க, கதவை தட்டுவாங்க, ராம்னு கூப்பிடுவாங்க. அவங்க இல்லைன்னா நான் தான் சொல்லுவேன் அண்ணா வெளில போயிருக்காங்க, அவங்க என்கிட்ட எதுவுமே பேச மாட்டாங்க, போயிடுவாங்க. என்ன நினைச்சாங்களோ தெரில, அன்னைக்கு வந்துட்டு ராம்னு அதே மாதிரி கூப்பிட்டாங்க. நான் வந்து அண்ணா இல்லை, அவன் சீக்கிரமே இன்னைக்கு கிளம்பி போயிட்டான் அப்படின்னு சொன்னேன். சரி. அப்புறம் அவங்க என்ன நினைச்சாங்கன்னே தெரில, சாரு என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் கொஞ்ச நேரம் தலையை குனிஞ்சிட்டே நின்னேன். அதுக்கப்புறம் அவங்களே எதுவுமே சொல்ல, பேசாம போயிட்டாங்க. நீ அண்ணாட்ட சொல்ல வேண்டியதானே? நீ பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கான்னு சொல்ல வேண்டியதானடி, பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்ல வேண்டியதானே. எனக்கு அந்த மாதிரிலாம் எந்த நினப்புமே இல்லை சிந்து. எனக்கு வந்து எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் பண்ணணும்
சொல்லு. அதுக்கு தான் நான் உங்களை வர சொன்னனே. இதை நான் எப்படி ஃபோனில் நான் உங்ககிட்ட சொல்கிறது, எனக்கு எப்படி கன்வே பண்ணுறதுன்னு தெரியல. அதான் நேராக பார்த்து பேசினா நீங்கள் ஏதாவது சொல்லுவீங்களேன்னு நினச்சேன். நல்ல விஷயம் தாண்டி. உனக்கு தான் மேரேஜ் பண்ணிக்கிற இஷ்டம் இப்போதைக்கு இல்லைன்ற, அப்புறம் என்ன, அதை அப்படியே அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கலாம். சரி மிஸ் பண்ணிட்டேன், இனிமேல் ராமனாகிட்ட போய் சொல்லு. இப்படி வந்து உங்கள் ஃப்ரெண்டு என்கிட்ட கேட்டாங்க, நான் எதுவும் சொல்லலை, என்னோட பதில் இதுதான்னா நீயே சொல்லிடுன்னு சொல்லிடு. அண்ணா திட்ட மாட்டானாடி? இதனால அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்க்கும் எதுவும் ப்ராப்ளம் வந்துடாதுல்ல? ஆமாடி, அதையும் யோசிக்கணும். இப்போ என்ன பண்ணலாம்? நீ எதுவுமே யோசிக்காதடி, டைரக்டா அண்ணன்கிட்டயே சொல்லிடு, என்ன நடந்தாலும் பரவாயில்ல. பயமா தாண்டி இருக்கானா? சொல்லு பார்த்துப்போம். சரிடி, நீங்க சொல்றதுக்காக நான் ட்ரை பண்றேன். அப்படினால முடியலனா இப்போதைக்கு விட்டுரு, அப்புறம் பார்த்துப்போம் சரியா? அப்புறம் ஒருவேளை அவங்க கேட்டாங்கன்னா அப்புறம் பார்த்துப்போம். ரூபி, எஸ் சார். இன்னும் மற்ற ஸ்டாஃப்லாம் வரலையாம்மா? நோ சார். ஓகே ரூபி, ஈவினிங் ஒரு 3 o'clock போல் மீட்டிங் இருக்குது. லஞ்ச் முடிச்சுட்டு ப்ரிப்பேர்டாக இருங்க. எல்லாருக்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஓகே சார். இந்த இங்கே இருக்கான் போலயே மச்சான். ஓகே ரூபி, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க. ஓகே சார். சொல்லு மச்சி. நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்டா. சொல்கிறா. ஃபஸ்ட்டு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்டா. எதுக்குடா? உன்கிட்ட கேட்காம நான் ஒரு விஷயம் பண்ணிட்டேன். டேய், நீ என்ன பண்ணாலும் அது கரெக்டாக தான் இருக்கும். சொல்லு, என்னன்னு சொல்லு. பாப்பு கிட்ட பேசினேன். என்ன மச்சான் சொல்ற, நிஜமாவா? என்ன ஒரு ஆச்சரியம். என்னடா கோவப்படுவேன்னு பார்த்தேன், கிண்டல் பண்ற. பின்ன குழந்தை பிள்ளையிலேருந்து அவளை உனக்கு தெரியும், ஆனா இன்ன வரைக்கும் ஒரு நாளும் ஒரு வார்த்தை பேசினது இல்லை. முதல்ல போய் பேசியிருக்க, அதுவே பெரிய விஷயம் தானடா. மச்சான், நீ இப்படி பேசுற, ஆனா நான் என்ன பேசுனேன்னு கேட்டா கண்டிப்பா கோவம் தான் படுவேன். என்னவா இருந்தா என்னடா சொல்லு. பாப்பு கிட்ட என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். என்னடா சொல்ற? சாரி மச்சான். டேய், என்னடா சொல்ற? நீ பாப்பு கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியா? உனக்கு கோவம் வரலையா மச்சான்? இங்க வாடா, என் ஆசை மச்சான். என் தங்கச்சியை நான் வளர்க்குறது உனக்காக தான்டா. நீ கேட்டு நான் கட்டி கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. என்ன மச்சான் சொல்ற? டேய், நல்லா கேட்டுக்கோ. என்னைக்கு அவ எங்க அப்பா அம்மா விட்டுட்டு போய் நான் என் தங்கச்சியை வளர்க்க ஆரம்பிச்சனோ அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன், என் தங்கச்சி உனக்கு தானே. அவ என் ஆசைக்காக ஒரு டிகிரி படிச்சுட்டாடா. அதை நல்லபடியா படிச்சு முடிச்சானா அவ ஆசைப்படுற கெரியரை நான் அமைச்சு தரேன்னு சொல்லியிருந்தேன். அவ ஏதோ போட்டோகிராஃபி படிக்கணும்னு ஆசைப்படுறா. அது ஒரு வருஷம்தான். அது ஏதோ கோர்ஸ் மாதிரி போல. அதை முடிச்சுட்டான்னா அவ ஆசைப்படுற மாதிரி அவ செல்ஃபா ஏதோ பிஸ்னஸ் பண்ணுவா போல. அதுக்கப்புறம் நானே உங்ககிட்ட பேசி கல்யாணம் பண்ணி வைக்கிறதா தான் இருந்தேன். அதுக்குள்ள சார் அவசரப்படுத்தீங்க. நிஜமாவா மச்சான்? நான் சொல்ற அத்தனையும் சத்தியமான உண்மைடா. இது பாப்புவுக்கு தெரியுமா? இல்ல, அவளுக்கு தெரியாது. என் உயிர் நண்பன் உன்கிட்ட கூட நான் எதுவுமே சொன்னது கிடையாது. அவள்கிட்ட எப்படி நான் சொல்லியிருப்பேன்? சரிடா, அப்ப அவ அந்த ஒரு வருஷம் படிப்பு முடியட்டும், அதுக்கப்புறம் நம்ம மற்ற விஷயங்களை பேசிக்கலாம். என்ன சொல்ற? சரி மச்சான், நான் யோசிக்கிறது உன் சித்தியை பத்தி மட்டும்தான். மற்றபடிலாம் எனக்கு ஒரு கவலையும் இல்லை. டேய், நீ அதெல்லாம் யோசிக்காத. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நான் தனியா போயிடுவேன்டா. இல்லடா, அப்புறம் என் தங்கச்சி வந்து தான் குடும்பத்தை பிரிச்சுட்டான்னு சொல்லுவாங்க. டேய், நான் உன் தங்கச்சி இல்லை, வேற எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாலும் தனியா போற ஐடியால தான் இருக்கேன். சரி மச்சான், அதை அப்போ பேசுவோம். என்ன சொல்ற? ஆமாண்டா, அதை அப்போதைக்கு பேசிப்போம். சரி மச்சான், அப்போ எனக்கு டியூட்டிக்கு டைம் ஆச்சு, நான் வரட்டுமா? ஓகே மச்சான்.